ஊழியத்தில் எதையும் நம்ம இன்னொருத்தருக்கு பேடனாக இருக்கக்கூடாதுங்கிறத கற்றுக்கிட்டோம்னா எங்கே வேணாலும் இருந்துக்கலாம். ஸ்தோத்திரம். இதுதான் வேணும் அதுதான் வேணுங்கிறவங்க தானியேல் மாதிரி பிரதிஷ்டை பண்ண முடியுமா? பிரதிஷ்டையாக இருக்க முடியுமா? வாழ முடியுமா? ஸ்தோத்திரம். ஆண்டவர் தானியேலுடைய வாழ்க்கையில் கிரியை செய்கிறார் அப்படின்னா அவன் வெறுக்க வேண்டியதை வெறுக்கிறான், நேசிக்க வேண்டியதை வெறுக்கிறான். பொதுவாக மனுஷர்கள் வெறுக்க வேண்டியது எது? உலகத்தில் எது இன்பமாக இருக்கோ அதை நேசிப்பான், எது துன்பமாக இருக்கோ அதை வெறுப்பான். ஆனால் ஊழியம்ங்கிறது அது இல்லை. இன்பத்தை அல்ல, துன்பத்தை தெரிந்து கொள்ளுகிற பாதை தான் ஊழியத்தின் பாதை. நாங்கள் ஊழியத்துக்கு வரும்போது பாஸ்டர் ராஜமணி எங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கொஞ்ச நேரம் 5 நிமிஷம் பேசினார். யாரெல்லாம் ஊருக்கு ஊழியத்துக்கு போகிறீங்க, இந்த பக்கம் வாங்க, முழு நேரம் ஊழியத்துக்கு போகிறோங்களா அப்படின்னு. நாங்கள் போய் நின்னோம். ஊழியத்துக்கு போகிறீங்களா? ஏன் ஊழியத்துக்கு போகிறீங்கன்னு சொல்லிட்டு போகாதீங்களே, சாக போகிறேன்னு சொல்கிறவன் போ, இல்லைன்னா வீட்டுக்கு போயிட்டு அப்படின்னு. சாக போகிறவன் போ. யாரெல்லாம் சாக போகிறீங்க, ஊழியத்துக்கு போகிறீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கா? நான் கேட்ட கேள்வி, யாரெல்லாம் சாக போகிறீங்க அப்படின்னாரு. நாங்கள் கை தூக்கணும், நாங்கள் சாக போகிறோம். போ சாக போகிறவெல்லாம் போ, சாவுக்கு பயந்தவெல்லாம் வீட்டுக்கு போகணும் அப்படின்னு. அப்படி சொல்லி களத்தில் இழைச்சி விடப்பட்டவங்க தான் நாங்கள்.